அக்னீஸ்வரன் சார், அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்க்கக்கூடிய ஒத்த கருத்தை கொண்ட கட்சிகளை ஒன்றிணையும், அதுதான் என்னோட விருப்பம், அப்படி வந்தால் வரவிருப்போம் அப்படின்னு சொல்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் கூட விஜய் நேரடியாக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை, பாஜக அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு தவிர அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இன்னொரு ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காரு அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா? ஆப்ஷன்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப தேர்தல் இன்னொரு 10 மாதம் இருக்கிற காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாருமே வேகமாக இயங்க ஆரம்பித்திருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருப்பதாக கடைசி வரை வந்த தகவல். இன்றைக்கி ஒரு கட்சி 64வது கட்சியாக உருவாகி இருக்குது. அதாவது தமிழ்நாடு பகுசன் சமாஜ் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே அதில் நம்முடைய சார் செங்கை பத்மநாபன் சார் கட்சியும் அதில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, தகுதி வாய்ந்த வாக்காளருடைய எண்ணிக்கை 6,73,00,000. ஆனால் எவ்வளவு தமிழ்நாட்டில் மக்கள் தொகை என்கிற கணக்கே நம்மகிட்ட இல்லை. ஆனால் கட்சிகள் மொத்தம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக உருவாகிட்டே வருது. சரி, இது ஜனநாயக நாட்டில் அப்படி தான் இருக்கும். இங்கே திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு அதிமுக தலைமையில் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தமிழக உரிமையை, தமிழகத்தை மீட்போம்ன்றாங்க சொல்கிறீங்களே, என்னத்தை மீட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது எதிர்கட்சியை பார்த்து கேட்குற கேள்வி. அவங்க கேட்குறாங்க ஆளுங்கட்சி. நான் இதே தான் ஆளுங்கட்சியை பார்த்து கேட்குறேன், நீங்கள் எதை மீட்டீங்க தமிழ்நாட்டுக்கு? நீட்டு விளக்க மீட்டு கொண்டு கண்டிங்களா, அல்லது 7.5 10% மாற்றிட்டீங்களா, அல்லது இங்கே முல்லை பெரியாரில் இல்லை திரு பினராயி விஜயன் அவர்களோடு நாங்கள் சமரசமாக கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் அந்த 25 மரங்களை வெட்ட சொன்னதை நாங்கள் பேபி அணையை இது பண்ணுறதுக்கு தயார்படுத்திட்டோம் சொல்லி அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா? இன்னொன்று, நாங்கள் எல்லாத்தையும் அடமான வச்சது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய மரியாதைக்குரிய செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் சொல்கிறாங்க. ஆமாம், அடமான வச்ச கம்பெனி எந்த கம்பெனின்னு கேட்டார். கரெக்டாக சொல்கிறேன். அடமான வச்ச கம்பெனி காங்கிரஸும் திமுக கூட்டணி கம்பெனி தான். 74 வச்சதை இப்போ மீண்டும் நாங்கள் மீட்போம்னு சொன்னது யார்? நீங்கள் தானே. அன்னைக்கெல்லாம் அது பன்னாட்டு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு பிரச்சனைகள் இலங்கைக்கும் அது இன்னும் பன்னாட்டு பிரச்சனைகளை இந்தியா தான் தலையிடணுன்றாங்க. தலையிடணும்னு தெரியுது. இதில் பிறகு ஏன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டீங்க சார்? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இவங்களுடைய கொள்கைப்படியே பார்த்தா எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் முதலாக ஒரு நடிகர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக முதலாக வந்தது திரு SS ராஜேந்திரன் அவர்கள். தேனி சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்தார். அதற்கு பிறகு ஒரு நடிகர் இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் ஆட்சியை பிடித்தது புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் MG ராமச்சந்திரன் அவர்கள். அதற்கு பிறகு அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஆந்திராவில் NTR ஆட்சியை பிடிக்கிறார். ஆனால் உலகத்திலே ஒரு நடிகர் அமெரிக்கா நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்னா டொனால்டு ரீகன் 1981 89 வரை. ஆகவே நடிகர்கள் நாட்டை ஆளக்கூடாதா ஆள வேண்டுமா என்பதை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள், அவங்களுடைய கொள்கை தான் தீர்மானிக்கும். ஆகையினால வரக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. கூட்டணி வியூகம் தான் சார் இப்போ பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு. இப்போ விஜயை பொறுத்தவரையும் கூட அவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை அதிமுக இல்லை பாஜக கூட்டணி அமைப்பாரா அப்படிங்கிற மாதிரி பாஜக தரப்புலேருந்து அழைப்பு வந்தது. அதிமுக தரப்புலேருந்து ராஜேந்திர பாலாஜி எல்லாம் சொன்னாங்க விஜய் எங்கள் கூட வரணும் அப்படின்னு வெளிப்படையாகவே பேசினாங்க. இப்போ விஜய் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்த நிலையில் திமுக பாஜகவோட மட்டும் தான் கூட்டணி கிடையாதுங்கிற நேரடியாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவுமே சொல்லலை. அப்படின்னும் போது பாஜகவோடு கூட்டணி அதிமுக இருக்கிறதுனால தான் அங்கே போகிறதுக்கு தயக்கம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாமா இதை? அப்போ எடப்பாடி பழனிசாமி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது தாவேகாவினுடைய தலைவர் அவர் தான், நடிகர் விஜய் தான் முடிவெடுக்கணும். ஒன்றா. ரெண்டாவது, தேர்தல் நெருங்கிருச்சு,
ஆகையினால எங்களுக்கு அபார வெற்றியை பெறுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அது அவர்களுடைய நம்பிக்கையை காட்டலாம். இளைஞர்கள் ஆதரவாக இருக்கிறார்களா? ஆம், ஆதரவாக இருக்கிறார்கள். 200 கோடி ரூபாய் படம் எடுக்கிறத விட்டுட்டு அரசியலுக்கு வரவர் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற நோக்கம்தானா அப்படிங்கிறது அதோட நிப்பாட்டிக்கிறோம். நோக்கமா இல்லையான்றதை அண்ணன் சூர்யா வெட்டிக்கொண்டான் அடுத்த ரவுண்ட்ல சொல்லுவார். ஆனால் இங்க நாம எதிர்பார்க்க வேண்டியது என்ன சார்? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனி கட்சியா சொல்றேன், திமுக வாங்கிய வாக்கு சதவீதம் 26%, அதிமுக 20%, அதற்கு பிறகு பாரதிய ஜனதா 11%, காங்கிரஸ் 10%, அதற்கு பிறகு நாம் தமிழர் கட்சி 8%, அதற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி 4%. ஆக அதற்கு பிறகு இப்படி கட்சிகள் வச்சா நோட்டா 1.07%. ஆகவே அதற்கு கீழே அமமுக 0.9%. ஆகவே இப்படியெல்லாம் இருந்தபோது எந்த சதவீதத்தின் அடிப்படையில் ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம், மற்றவங்களெல்லாம் எங்களோட வாங்க அப்படின்னு சொன்னால் இது இதை எப்படி ஆர்வ குளர்னு எடுத்துக்கிறதா இல்ல அசைக்க முடியாத அரசியல் சித்தாந்தத்தை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறதா, எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே 52 ஆண்டுகள் ஆன ஒரு இயக்கம், அந்த 52 வருஷத்துல 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம். இப்ப அந்த இயக்கம் எங்களோடு கூட்டணி வர வேண்டும் என்று சொல்லுவதற்கு என்ன வாக்கு சதவீதம்? அதுதானே உங்களுடைய நம்பிக்கை பாராட்டத்தை நீங்க சொல்லலாம். நாங்கள் தான் 2029 இந்திய நாட்டினுடைய மோடி அவர்களை வீழ்த்தி நாங்கள் தான் பிரதமர் ஆவோம் சொல்லுங்க. ஏன்னா எதிர்பார்க்கறது எங்க தலைமையில் நீங்க வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. எப்படி அதிமுக எதிர்பார்க்கறது அதிமுக தலைமையில விஜய் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க. அது கரெக்ட் சார். வரணும் வரலன்றது எதிர்பார்க்கறது கட்சி தலைவர்கள் முடிவெடுத்துக்குவாங்க. ஆனா தேர்தலில் நான் இதுவரை நிற்கவில்லை. கேள்வி அவர் ஒரே வருஷத்தில் சொல்லிட்டாரு, என் தலைமையில் கூட்டணிக்கு வருபவர்கள் வரலாம். இல்ல விஜய் சொல்லிட்டாரு, அவரோட அவங்க கட்சியோட தீர்மானமே அது. இல்ல இல்ல தீர்மானமே எதிர்பார்ப்பு நான் சொல்றேன். முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டணியில் வருபவர்கள் வரலாம், எடப்பாடியை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது யாரை கிண்டல் பண்றது? ஒரு அதிமுகவில் ரோசமான உள்ள அக்னீஸ்வரன்களாம் கோவம் வருமா வராதா? இப்ப என்ன அர்த்தம்? அவர் அதான் கேட்கிறாரு, யார் யாரை கூப்பிடுறதுன்னு கேட்கிறாரு. நான் இப்ப கேட்கிறேன், ஓரணியில் திரள்வோம்னு திமுக ஒரு நாடகம் ஆடுத. ஏற்கனவே 2019 ஓரணியில தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச விமோசனம் என்ன? 9.25 லட்சம் கோடி. அதெல்லாம் ஓரணியில நின்று தடுத்தீங்களா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் நீட்டு விளக்க கொண்டு வந்துட்டீங்களா? தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் 230 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன் அதை டெல்லியில ஓரணியில் நின்று தடுத்திருக்கலாமே? ஆகவே இவர்கள் போடுகின்ற இந்த ஓரணி நாடகம் என்பது மக்கள் ஏத்துக்கிறபடியா இல்ல. இன்னொன்னு, அரசியல் கட்சிகள் எந்த விதமான முடிவு எடுக்கலாம் சார். சார் தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் தொகைன்னே தெரியல சார். ஆனால் அரசியல் கட்சிகள் நாங்கள் தான் முதல்வர் நாங்கள் தான் முதல்வர் என்று சொல்லுகிறார். ஆனால் சொல்லுவது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இங்க கூட்டணி என்று பார்த்தா திமுகவோட சில கட்சி இருக்கு, அதிமுகவோட சில கட்சி இருக்கு. அது இங்க முக்கியம் இல்ல சார். 2 கட்சிகளுக்கு இடையில தான் போட்டி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. உடனே இதையாப்பா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தலையும் திமுக 37%, அதிமுக 33%. சரி. ஆகவே இந்த 3% வித்தியாசத்துல தான் திமுக ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஆக இப்ப இந்த 5 வருஷ ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய எதிர்மறை வாக்குகள் இவர்கள் சொன்னதை செய்யவே இல்லை. சில விஷயங்களில் எல்லாவற்றையுமே திராவிட மாடல் சமூக நீதி என்று பேச்சு வழக்கில் தான் இருக்கிறதே ஒழிய எங்கேயாவது எத்தனை சமூகம்னு எதை கணக்கெடுத்தீங்களா? உடனே மத்திய அரசுன்னு வாங்க. ஏன் நீங்க ஒரு சர்வேயாவது எடுத்தீங்களா? இல்லையே. தெலுங்கானா எடுக்குது, நம்மை விட பின்தங்கிய பீகார் எடுக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அதெல்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சியை அகற்று. எந்த ஆட்சியை? திமுக ஆட்சியை, சொல்லிட்டு செய்யாத ஆட்சி, சொல்லாததையும் செஞ்ச இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு
எல்லோரும் உண்மையாக ஓரணியில் திரட வேண்டும் என்றால் அதிமுக தலைமையில் சேர்ந்தாதான் இந்த திமுக கட்சியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பது மக்களுடைய பொதுவான பார்வை. சார் உங்ககிட்ட கேள்வி என்னன்னா, இப்போ அந்த 3% இப்போ ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கும் அடுத்த வரக்கூடிய கட்சிக்கு ஆட்சி இழக்கிறதுக்கும் இந்த 3-4% வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு அப்படின்னும் போது அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இருக்கலாம் சார். ஏன்னா இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் கட்சி, கொள்கை, சித்தாந்தம் அதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் வேட்பாளரை நின்று அந்த தொகுதி முழுவதும் சுற்றிட்டு வர்றதுக்கே ஒரு கட்சியில் திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், குறைஞ்சது 20 கோடி ரூபாய் இருந்தால்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் வெற்றி பெற முடியும். வேட்பாளராக இருக்கலாம், பல முறை இருக்கலாம், ஆனால் வெற்றியாளனாக இருக்கணும்னா 20 கோடி ரூபாய் எல்லா எல்லுமே அப்படி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சாதாரண நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு தக்காளி, வெங்காயம், ஒரு 1/4 கிலோ கேரட்டு எவ்வளோ தெரியுமா? 60 ரூபாய். பால் விலை 3 முறை ஏற்றிருக்கிறாங்க. மின்சார கட்டணம் நீங்க மாதம் மாதம் எடுப்பேன், அப்படி எடுத்தா 6000 ரூபாய் தனி மனிதனுடைய குடும்பத்திற்கு அது லாபமா வரும்னு சொன்னீங்க இல்லையே. பழைய ஓய்வூதிய திட்டம் சொன்னீங்க, ஏன் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தல? ஆக எல்லா தர அரசு ஊழியர்களா இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள் போராட்டமா இருக்கட்டும், அது மாதிரி நீங்க நீட்டு விளக்கா இருக்கட்டும், விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும், இவைகள் எல்லாமே இது எல்லாம் அதிருப்தியை எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் உருவாகி இருக்கு. சரி, ஆகவே திமுக பேசுவதை இப்பொழுது ஆட்சி செஞ்சு பார்த்தாங்கல்ல, அதுல இவர்கள் பேச்சு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. ஆகவே இவர்களை நாம் நம்ப மாட்டோம் என்று மக்கள் முடிவெடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி, இவங்க போனா நமக்கு நாமே திட்டம், அது நாட்டுக்கான திட்டம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் போனால் எதை மீட்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. இது ஆட்சி அதிகார ஆணவத்தின் உச்சம். 2026க்கு பிறகு இவர்களுக்கு எது மிஞ்சும்ன்ற பார்ப்போம்.